உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்மளில் பல பேருக்கு புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். இல்லை நான் நியூஸ் ரீட் பண்ணணும், அதுக்கு ஆசைப்பட்றேன். ஆனால் எனக்கு கேமரா முன்னாடி உட்காரும்போது எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவமாக இருக்குது. இல்லை நான் பேச வந்தது நான் மறந்துடுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் பல பேருக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி ஒரு கூச்ச சுபாவத்தையோ இல்லை நம்ம எப்படி கண்டென்ட்ஸை மறந்து போகிறோம் அப்படின்ற விஷயத்தையோ எப்படி எலிமினேட் பண்ணலாம் டெக்னாலஜி மூலிமா அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் டெக்னாலஜி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் ஒரு பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் வீடியோ அப்டேட் செய்யப்படுதோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடன் கிடச்சிடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜென்ரலாக நியூஸ் ரீட் பண்ணுறவங்கள பார்க்கும்போது அவங்க மனப்பாடம் பண்ணி பேசுகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அவங்களுக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட் வச்சுருப்பாங்க. அதில் அவங்க படிக்கக்கூடிய எழுத்துக்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் பேர் பார்த்திங்கன்னா டெலிப்ராம்ப்டர். இந்த டெலிப்ராம்ப்டர் தான் நிறைய யூடியூபர்ஸுமே யூஸ் பண்ணுறாங்க. அவங்க முன்னாடி அந்த மிஷினை வச்சுருவாங்க. அதில் அந்த எழுத்துக்கள் வந்துட்டுருக்கும், நீங்கள் அதை பார்த்தே படிக்கலாம். ஆனால் அந்த டெலிப்ராம்ப்டர் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னாலே 10,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இதை நான் ஒரு யூடியூபர் பிகினராக இருக்கேன், என்னால் இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனே நம்ம டெலிப்ராம்ப்டரை யூஸ் பண்ணலாம் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை வச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்மார்ட் ஃபோனை எப்படி டெலிப்ராம்ப்டரை வச்சு யூஸ் பண்ணலாம், என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க. ஸோ இதுக்கு செல்வி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும். இது ரெண்டுக்குமே இருக்குது, ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS ரெண்டுக்குமே அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் இதை ஓப்பன் பண்ணோன்னே ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயுமே இது ஒரே விதமாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த டாப் லெஃப்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆப்பை ரேட் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுற பல ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இது நம்ம வீடியோக்கு யூஸ் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டெக்ஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது சாம்பிள் டெக்ஸ்ட் தான் அது. ஸோ இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த ஸ்க்ரீன் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் உங்கள் டெக்ஸ்ட் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் இருக்க சென்டர் பர்சன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பார்த்து நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் உங்கள் கேமரா மேலேயோ இல்லை தனி ஒரு ட்ரைபாட் மேலே ஃபிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் படித்து பார்க்கும்போது இங்கே உங்கள் வீடியோ ரொம்ப ப்ரொஃபஷனலாகவே வரும். அதே போல் புதுசாக நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு அங்கே உங்களோட கண்டென்ட்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கேமரா மேலேயோ இல்லை ஒரு ட்ரைபாட் மேலேயோ வச்சுட்டிங்கன்னா அதை பார்த்து படிக்கும்போது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அதே போல் நம்ம பேச வர்றதை நம்ம மறக்காமல் கண்டிப்பாக பேசலாம். ஸோ இதை ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் ஒரு சாம்பிள் ஷாட். நான் அந்த கேமராவை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். அதில் இந்த ஒரு செல்வி அப்ளிகேஷனை வச்சு நான் அங்கே கண்டென்ட்ஸை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளவையாக இருந்திருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். அதை படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக் லான்சர். என்னுடைய பேர் கௌதம். நான் இந்த வீடியோ சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.